ஃபெமின்னு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. ஃபெமி 9 நயன்தாராவோட அந்த ஒரு டைட்டில் ஆட் ஆனோட ஃபெமி 9 அது பெண்கள் சார்ந்தது. ஸோ சம்திங் இந்த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பெயர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இணைஞ்சு ரொம்ப அழகாக வருது. நயன்தாரா அவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிறவங்க இருக்கிறோம். டெஃபினெட்லி அவங்க உங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் நிறைய இருக்கும். கர்வம் இல்லாமல் இருக்கீங்க, ரொம்ப ரியலாக இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. மேம் நான் ரொம்ப நேசிப்பேன் உடம்ப. என்னோட மேக்கப் அதெல்லாம் கடவுள்னே ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க பேட்டியில். அப்போ இவ்வளோ நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சானிட்டரி நாப்கின்ல எனக்கு அவேர்னஸ் இல்லைங்கிறத நான் வருத்தப்படுறேன். எனக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. நான் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்கா எங்களோட இணைஞ்சு பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஒன்று நினச்சதுனால அது நடந்துருச்சு, என்னமோ அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகி ஒரு சைக்கோ மாதிரி இல்லைலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டேன். இப்போ நான் ஃபெமி விட்டுட்டு போகிறதுக்கு உண்டான அத்தனை சூழ்நிலையும் எனக்கு நடந்துச்சு. பண லாஸு, ஒரு லேண்டை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் கையில் ஒரு பேடை வச்சுக்கிட்டு அதை டிசெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் எல்லாமே தயங்குனாங்க. நாப்கினை தொட்டாவே தீட்டுங்களா சொன்னாங்க. ஆமாம், நாப்கினை ஒழிச்சு வைக்கணும், கவரில் போட்டு தரணும், இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து. ஆமாம், ஒரு 10 சானிட்டரி நாப்கினை எடுத்து ஒரு லேப் டெஸ்ட் பண்ணி அந்த லேப் டெஸ்ட்டில் அவருக்கு சொன்ன ரிசல்ட் இந்த கெமிக்கல் இருக்குது, இந்த ரசாயனங்கள் இருக்குது, இந்த ஜெல்லு, இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பர்ஃப்யூம் தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள அனுப்புனா அது மார்பகத்திலையும் கர்ப்பப்பையிலையும் கேன்சர் வரும். எனக்கு தமிழ்நாடு அரசு பாடநூலில் MBA படிக்கக்கூடிய 20 லட்சம் மாணவர்கள் என்னோட 2 பக்கத்தை படித்து ஆகணும். ஆண்களுமே அந்த டெய்லி வேர் வைக்கலாம். பேண்டி லைனர், அவங்க ரொம்ப நேரம் உட்காடுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ட்ரைவ் பண்ணுறாங்க. மாத விடாய், மாத விளக்கு, தீட்டு இல்லை. நாங்கள் சொல்கிற வார்த்தை மாத வழிபாடு. வழிபாடு இதை கொண்டாடுன்றோம். ஹாப்பி டே எவ்ரி டேங்கிற மாதிரி செலிப்ரேஷன் யுவர் டே பீரியட்ஸ். 7 லேயரை பிரிக்கும் போதே நான் பரிகாரம் சுற்றி வர மாதிரி தான் பிரிப்பேன். இப்போ கோவிலில் போய் நம்ம வலம் வருவோம்ல ஒவ்வொரு சாமியா, ஒரு லேயர் பிரிக்கும் போது இன்னைக்கு இந்த தெய்வத்தை சுற்றிட்டேன், அடுத்த தெய்வத்தை சுற்றினேன். அப்போ அதை எடுத்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கும்போது இப்போ ஆராதனை 18 அதில் தண்ணியை ஊற்றும் போது இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறேன். பவர் ஹவுஸ் இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு நம்ம பயன்படுத்துவோம். பட் ஆக்சுவல் பவர் ஹவுஸ் என்ன? அதாவது தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தினால, ஒரு அறிவுனால அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பவரை சப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரு என்லைட்டன்மெண்ட் கொண்டு வராங்க பாருங்கள். நாட் ஓன்லி என்லைட்டன்மெண்ட், அவங்களோட லைஃப்பை அப்லிஃப்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க தான் ஒரு சூப்பர் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஷீஸ் அன் இன்ஸ்பிரேஷன், வண்டர்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். அதாவது தனக்கு தோணக்கூடிய ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை சார்ந்து ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு ஹெல்த் சார்ந்த, அதுவும் பெண்களுடைய உடல்நலம் சார்ந்த அக்கறை. அந்த அக்கறையோட ஒரு பிஸ்னஸ் துவங்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜேர்னியாக இருக்கும். அந்த ஜேர்னியில் அவங்க மட்டும் ஜெயிக்கலை, நிறைய பேரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபெமியோட ஃபவுண்டர், இப்போ ஃபெமினனோட கோஃபவுண்டர், அண்ட் ஷீ இஸ் அ பவர் ஹவுஸுங்க, அதுதான் சொல்லி ஆகணும். கோமதி மேம் நம்ம கூட இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. அந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலில் உங்களை நாங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதை கீழே வச்சிடலாம், நம்ம கம்ஃபர்டபுளாக பேசலாங்கிறதுனால. அதாவது மேம், ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது இப்படிலாம் ஆரம்பிக்கலாம் உங்ககிட்ட, ஏன்னா உங்கள் ஜேர்னி பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் கையில் ஒரு பேடை வச்சுக்கிட்டு அதை டிசெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு அவ்வளோ சீக்கிரமாக சோஷியல் மீடியாவில் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்த ஒரு ஆண்டர்ப்ரனரை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய இருக்குது உங்ககிட்ட பேச. பட் நான் வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தேன். ஐ திங்க் ஐ வாண்ட் ஸ்டார்ட் வித் தட். ஒரு மீட்டிங்கு ஒரு 11 o'clock ஆனால் உங்கள் லேடிஸ் எல்லாரையுமே, அதாவது யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அத்தனை எம்ப்ளாயீஸ்கிட்டையும் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்குறீங்க. ஈவன் தோ ஏதாவது லேக் ஆகுதா, அவங்க ஃபேமிலியில் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 அழகான ஸ்டோரியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் உமன் ஒருத்தவங்க பேசினாங்க, வித் அ சைல்டு, சிங்கிள் மதர்.
அப்போ அவங்க இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வென் ஷீ டசன்ட் ஹாவ் அ சப்போர்ட் ஷீ இஸ் ஏபிள் டு டூ திஸ் அப்படின்ற ஒரு கதை இன்னொரு இடத்துல மேபி இவ்வளோ பேர் இருந்தும் நான் ஏன் பண்ணல அப்படிங்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணோம் இல்லையா. ஓ மை காட், என்ன ஒரு அழகான தாட் மேம். ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் சொல்லுங்கள், 1000ல் ஒருத்தி என்ன நடக்குது 1000ல் ஒருத்தியில்? ஸோ 1000ல் ஒருவன் அப்படிதான் படம் வந்திருக்கு இல்லையா. ஆமாம், எல்லாருமே கதாநாயகர்களைத்தான் கொண்டாடுகிறார்கள். ஒரு பெண் அப்படின்னாவே குழந்தை பிறந்துருச்சு, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சுனாவே எல்லா ஃபீல்டுலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்கள தன்னை வெளியே காமிச்சுக்கிற மாட்டேங்கிறது இல்லை. அவ்வளோதான், ஏதோ லைஃபே போன மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க எப்பவுமே எம்பவராக இருக்கணும், என்ரிச்சாக இருக்கணும். அவங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற இடத்துல இருக்கணும். போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது, ப்ளீஸ் கெஞ்சக்கூடாது. அது லக்ஷ்மி தன்மை, குபேரத்தன்மை, கொடுக்குற இடம். அப்போ அவங்க அந்த பவராக இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஸோ தம் பவரே உணரலைன்னா அதை உணர்த்திட்டு இருக்கேம்மா. ஒரு ஓனருக்கு தன்னோட எம்ப்ளாயீஸை தெரியுமான்னு தெரியாது. பட் இங்கே வந்து நீங்கள் எல்லாரையும் ஒரு ஓனர்ஷிப் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் தான் வந்து நான் வந்து ஃபவுண்ட் பண்ண இப்போ கோஃபவுண்டர் வி ஆர் டிஃப்ரெண்ட். நான் ஃபெமினன் நயன்தாரா மேம் வந்துட்டாங்க, விக்னேஷ் சிவன் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் இந்த எஃபர்ட்டில் ஒவ்வொரு நாளும் அவங்கள மீட் பண்ணுறீங்க. உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய அத்தனை பெண்களையும் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்க வைக்கிறீங்க. என்ன மாதிரி ஷெடியூலில் ஒர்க் ஆகுது? எப்போல்லாம் ஆஃபன் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவீங்க? என்னோடய காலை நேரம் 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுமா. 3 மணி? ஆமாம், 3:30 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் குளிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு 5 o'clock வந்து நான் மெடிடேஷன் சொல்லித்தரேன். அவங்க 5 to 6 வருவாங்க. நான் கற்றுக்கிட்டது ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவோம். அது முடிச்சதுக்கப்புறம் நான் ஜிம் போகிறேன், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆமாம், அப்புறம் என்னோடய ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு 11 to 12 வியாபாரத்தில் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, நான் கடந்து வந்த பாதையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எங்கே கீழே விழுந்தேன், எங்கே எழுந்திருச்சேன், என்ன நடந்தாலும் நான் எப்படி அதில் நின்னேன், அவங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் நேராக கொடுக்குறேன். ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி நானே லைவாக பேசுகிறேன் அவங்கக்கிட்ட, அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க. அது 11 to 12. அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டேனாக்கா ஈவினிங் வந்து ஸ்டாஃபுங்களோட உட்காந்து அங்கே என்ன நடக்குது என்னன்னு பேசிகிட்டு இருப்போம். எல்லாமே அடுத்து என்ன டே டு டே அப்டேட் எப்போவுமே இருக்கும். ஸ்டாஃபுங்களோட இருப்பேன். 7 to 8 வந்து நல்ல பழக்க வழக்கம், ஃபுட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மார்க்கெட்டிங் டைரக்டர் அவர் தமிழ்ச்செல்வன் சார், அவர் வந்து பேசுவார். அப்புறம் வீக்லி ட்வைஸ் வந்து பெரிய பெரிய அச்சீவர்ஸு, ஸ்பீக்கர், ட்ரெய்னர், மோட்டிவேட்டர்ஸு, பல நிறுவனங்களுக்கு வந்து லீட் பண்ணுவாங்க இல்லையா, மென்டர்ஸ், அவங்கள இன்வைட் பண்ணி இவங்களுக்கு அவங்க வந்து நம்ம டீமோட பேசுவாங்க. எல்லாமே ஜூம்லேயும் நடக்கும், ஆஃப்லைன்லேயும் நடக்கும். இந்த ட்ரைனிங் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற அறிவை வந்து இறைவன் கொடுத்துருக்காரு. உமன் பிஸ்னஸ், இந்த உமன் பிஸ்னஸை வந்து உமன் பற்றி ரொம்ப தெரியாத நபர்கள் கையில் இருந்து போதும், ஒரு உமனோட கையில் இங்கே பாரு என்னோடய ஹெல்த்து இதில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் இதை அழகாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு R&D எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் நான் கோ த்ரூ பண்ணி நான் ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரேன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க? வீட்டில் உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட சொன்னீங்க? இல்லை, அது வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது இதெல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு என் உடம்புல. எடுத்து என்ன எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃபைலாகவே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. இது யாருக்கிட்டையாவது போய் என்கிட்ட பணம் இல்லை, அது பண்ணுறதுக்கு பணம் இல்லை, யார்கிட்டயாவது கொடுத்தோம்னா அது அவங்களுதுன்னு சொல்லிக்குவாங்கல்ல. ஆமாம், பேட்டன்ட் ரைட்ஸ் போயிடுமே இல்லையா? அப்போ ஒரு பொக்கிஷமாக தான் அதை வச்சுட்டு சரியான நபர்கிட்ட சொல்லுவோமா, யார்கிட்ட சொல்லலான்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் வச்சுட்டு யார்ட்டுமே காமிக்காமல் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய தளத்தில் இருந்து அதை யோசிக்கிறது ஆள் நான் மீட் பண்ணலை. ஸோ அதே வேவ்லென்த்தில் இருக்கணும் இல்லையா. ஆமாம் ஆமாம். அப்போது எனக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துச்சு. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க்கா எங்களோட இணைஞ்சு பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷன் இருக்குது, இது பத்திரமா இருக்குது, ஒரு ஃபைல் வந்து வீட்டில் பத்திரமா இருக்குது, அதுதான் ஓடிக்கிட்டே இருக்குது மனசில், அது சரியான ஆள்கிட்ட சொல்லுவோமா, மாட்டிக்குவோமா, அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போது அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அவங்க பிஸ்னஸில் என்னை இணைக்கிறதுக்கு. எனக்கு அதுக்கப்புறம் எது மேலேயுமே நாட்டமே போகலை, இது செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இதுதான் ஃபைலுன்னு எடுத்து காமிச்சிட்டேன். நான் ஒன்று நினச்சதுனால அது நடந்துருச்சு, என்னமோ அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க.
அப்படியா? ஆமாம். ஓ! 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 அது எல்லாமே எடுத்து அவங்ககிட்ட காமிச்சிட்டேன். அவங்க எல்லாமே சரிங்க்கா, சூப்பருங்க்கான்ட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா, என்னோட ஃபீல் அவங்களுக்கு இல்ல. இல்ல. ம். ம். நான் யோசிச்ச ஃபீல், நான் உணர்ந்த ஃபீல், அது ஜென்ஸ் அவங்கலாம் 4 பேருமே. அதில என்ன ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டு அத அத மட்டும் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் வந்து என்னை என்ன பண்ணிட்டாருன்னா, "நீ தனிதான். ம். நீ ஒரு சிச்சுவேஷனுக்காக போய் சேர்ந்த அந்த நேரத்தில. ஆனா உனக்கு செட் ஆகாது அது." அப்படின்னு ஏதோ ஒரு ஏமாற்றத்தை, அல்லது ஒரு நஷ்டத்தை, அல்லது ஒரு துரோகத்தை உருவாக்கி, அதுலேருந்து என்ன தள்ளி விட்டுட்டாரு. ம். ம். அது ஒரு 2 வருஷத்தில தள்ளி விட்டாரு. அப்புறம் நான் தனியா தான் நின்னேன். ஓகே. எனக்கு ஒரு பாடம் கிடைச்சிருச்சு இல்லையா? நிச்சயமா. அப்பதான் நம்ம நம்ம ஒரு சிங்கம்ல. ஆ அப்படின்னு இல்லையா? அதுக்கப்புறம் நான் எது கூடயும் போய் யாரோடையும் இன்வால்வ் ஆகல. தனிச்சு தான் நின்னேன். அப்படி தனிச்சு நிக்கும் பொழுது எனக்கு அந்த மீண்டும் அதே பொருளாதாரம் தான். சரி, அது ஒரு ஒரு விஷயத்த காமிச்சுட்டோம் இல்லையா? 2 வருஷத்துல. அப்ப அங்க அந்த இடத்துல வந்து நடந்த பிரச்சனை தான் காரணம். ப்ராடக்ட் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்பி என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு பெண்ணாக இருந்து சொல்ற மாரி நம்ம ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் பிளேஸ்ல தான் வளர்ந்துருப்போம். ஈரோட்ல நீங்க எங்கம்மா? ஈரோட்ல ஈரோடு வந்து இப்ப இருக்கிறது நாடார்மேடு. அ திருமணம் பண்ணி குடுத்த இடம் கருங்கல்பாளையம்னு சொல்லுவாங்க. கருங்கல்பாளையம். இப்போ நம்ம அந்த மாரி பிளேஸஸ்லலாம் இருந்து இப்ப நானும் சேலம் பக்கத்துல தம்மம்பட்டி. நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்டின்னாலே, நம்ம ஒரு டிஃபரண்டான வுமன் அப்டின்னாலே, அது டக்குன்னு யாருனாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன யூசுவலாவே இல்ல உன் திங்கிங்கு. நீ வந்து பணத்த எடுத்து ஒரு விஷயத்துல பொண்ணுங்கன்னா குடுத்தத அஞ்சர சேர்ப்பாங்க. நீ இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிற. உன் தாட் ப்ராசஸ், உன் டைமிங், உன் டைம் மேனேஜ்மென்ட் எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் தோணும். உங்களுக்குள்ள எப்ப தோணுச்சு? ஐ அம் டிஃபரெண்ட். ஐ திங்க் நான் சாதாரண பெண் அல்ல. என்னுடைய பாதையும், என்னோட இலக்கும் வேறுன்னு ஒரு நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கும்ல இந்த ஆழ் மனசு. எப்ப சொல்லுச்சு? சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து படிக்கணும், நல்லா படிச்சு வரணும். ஒரு எல்லாருமே சொல்றது தான் டாக்டர் டாக்டர் ஆகணும், ஆகணும். வக்கீல் ஆகணும். அந்த மாதிரி தான் அதுதானே கேட்பாங்க உறவுக்காரங்கலாம். என்ன ம். சி ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்பொழுதே நீ என்ன ஆகணும்? அப்படி தான் கேட்பாங்க ம். ஏதாவது ஃபங்ஷன்லலாம். அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு அப்பா 15 வயசுலயே திருமணம் பண்ணி குடுத்துட்டாங்க. பெரிய குடும்பம். குழந்தை திருமணம் தான் இல்லையா? ஆமாங்க. சட்டப்பிரகாரம் தப்பு தான். 15 வயசு. பெரிய ஃபேமிலி. ம். அப்ப எக்ஸ்போஸ்லாம் அங்கலாம் வந்து நான் படிக்கணும்லாம் சொல்லவே முடியாது. ம். அது ரொம்ப ஆத்தென்டிக்கான ஃபேமிலி. ம். அங்க போயிட்டு நான் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அவ்வளோதான். ம். ஆ அப்ப அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம கனவெல்லாம் காணவே முடியாது. ஃபினான்சியலா ஒரு நெருக்கடி வருதுல்ல. ம். ம். ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம யாருன்னு நம்ம காமிக்க முடியும். அந்த விஸ்வரூபம் வெளிப்படும். ம். ஃபினான்சியலா ஸ்ட்ரகிள், ம். அப்புறம் லோன், ம். கடன்காரங்களுடைய பிரச்சனை, தொந்தரவுகள். ம். இதெல்லாம் வந்து நெருக்குது. அப்ப என் குழந்தைங்க. நானும் அந்த ஸ்ட்ரகிள்ல லாக் ஆனா, என் குழந்தைங்கள யார் பார்ப்பா? அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். நெறைய விஷயம் இருக்குல்ல அது வளர்ப்புங்கிறது. அப்போ 3வது வகுப்பு தான் படிக்கிறாரு. என்னோட சன். என்னோட மகள் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான் அந்த நெருக்கடியில தான் நான் வெளிய வரேன். அப்படி வெளிய வரும்பொழுது, ஏதாவது ஒரு வியாபாரம் அப்படிதான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சு அந்த அந்த லைஃப் போயிட்டுருக்கும்போது, ஒரு குழந்தைங்களுக்காக அத செய்து வரும்பொழுது, ஒரு உறவால ஒரு நெருக்கடி பணத்தால ஒரு நெருக்கடி. அடுத்த வைக்கிறாரு ஒரு ஆப்பு. ம். உறவால ஒரு நெருக்கடி குடுக்குறாரு. ம். நண்பர்கள்னால ஒரு நெருக்கடி, நெருக்கடி, பணத்தால ஒரு நெருக்கடி, உறவுனால உறவுனால ஒரு நெருக்கடி வருது. அப்போ நான் உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறேன், எல்லாரும் யோசிக்கிற மாரி தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படிதானே யோசிப்போம். நான் என்ன பாவம் பண்ணேன்? அப்படியெல்லாம் பேசுவோம் இல்லையா? அப்போ சைக்கலாஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆகி ஒரு ஒரு சைக்கோ மாதிரி இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கலாம். ம். அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டேன். அந்த அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த நெருக்கடியினால. அப்போ ஒரு ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட என்ன கூட்டிட்டு போறாங்க. சாப்பிடுறதில்ல, குளிக்கிறதில்ல, தூங்குறதில்ல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். ம். எனக்கும் தெரியுது நான் பண்ண மாட்டேங்கிறேன். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு தீட்சையான ஒரு புத்தகம் வாசிச்சேன். அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எனக்கு கிடைச்சுச்சு. ஒருத்தர் வந்து குடுத்தாரு. அந்த புத்தகத்துல வந்து என்ன எழுதிருந்துச்சுன்னா, கர்மா பத்தி எழுதியிருந்துச்சு. ம். ஸ்பிரிச்சுவல் பத்தி எழுதியிருந்தது. அதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு திருமூலரோட புத்தகம். அப்ப தேடுறேன். ஓ! அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ. அது தேடி அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்குள்ள போறேன். ஸ்பிரிச்சுவலா மெடிடேஷன், சக்ராஸ், சரீரம் அப்படி 2006 2006ல. அப்புறம் தான் யோசிச்சேன், இது கர்மா தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம வந்து இத பேலன்ஸ் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணலான்னு
குருமார்களை தேட ஆரம்பித்து நிறைய குருமார்கள்ட்ட போய் நேரடியாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆச்சாரியராக தீட்சை வாங்கினேன். மெடிடேஷன் நானே வகுப்பெடுக்க ஆரம்பித்தேன். அப்போ உள்ளுக்குள்ளார ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைனா, இப்போது மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ இல்லை நலன் கருதி அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஹீல் பண்ணால் நம்ம மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுருந்தது குறையும். இப்போ ஒரு தண்ணியை தூக்குனீங்கன்னா வெயிட்டாக தான் இருக்கும். அதே தண்ணியை கிணத்துக்குள்ளாரையே இருந்து அந்த பக்கெட்டுக்குள்ளாரே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியும் கிணத்துக்குள்ளாரே இருந்துச்சுன்னா அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி வந்து வெயிட்டாக இருக்காது, கனமாக இருக்காதுல்ல. அப்போ தியானத்திலையும் பக்தியிலையும் ஞானத்திலையும் முழுகணும்னா இந்த வெயிட் வந்து குறையும் அப்படின்னு புரியுது. அப்போ எல்லாமே புரியுது. அப்போது ஒரு புண்ணியமாக ஒரு தொழிலே புண்ணியமாக கிடைச்சா எப்படி இருக்கும், பாக்கியமாக கிடைச்சா எப்படி இருக்கும், செய்யும் தொழிலே தெய்வமாக இருந்தால் அப்படி ஒரு பிரார்த்தனையில் உருகி தான் கேட்டம்மா. கேட்கும் பொழுது தான் இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணுறேன். மலேசியாவிலேருந்து எனக்கு கிடச்சிச்சு, நான் யூஸ் பண்ணேன். இந்த உணர்வும் இருக்கிறதுனாலையோ என்னமோ அந்த 3 மாதம் அந்த பொருள் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. நான் பீரியட்ஸில் இருக்கிறேங்கிறதே நான் மறக்கிறேன். எனக்கு பேட் ஸ்மெல் வரல, இச்சிங் இரிட்டேஷன் வரல, நான் வேலை பார்க்குறேன், அடிவயிறு வலிக்கல, சந்தோஷமாக இருக்கிறேன். அப்புறம் 3 மாதம் தான் அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு, தீந்துருச்சு. நான் மறுபடியும் XY பிராண்டுக்கு கடையில் போய் வாங்கினா மறுபடியும் எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் இருக்குது. அப்போ உடம்பு பேசுதில்லை. நான் ஒரு தியானியாகவும் இருந்து தள்ளி நின்று கவனிக்கும் பொழுது ஏதோ இருக்குது இந்த ப்ராடக்டில் அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலு. அப்புறம் நான் தனித்து நின்று எல்லா இடத்துலையும் பொருள் ஃபெயிலே ஆகலை. விலை அதிகம்னு சொல்லுவாங்க, வாங்குவாங்க, ஃப்ரீயாக கொடும்பாங்க, புதுசாக இருக்கும்பாங்க, எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்க. நானும் ஃப்ரீ சாம்பிள்லாம் கொடுக்க ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது. ரொம்ப எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பாக்டீரியா, வைரஸ்ஸு, லாக்டவுனு, குவாரண்டைன், இந்த மாதிரி நிறைய புது வார்த்தைகள் கேட்டோம் இல்லைங்களா. செகண்ட் இன்கமும் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் ஒவ்வொருத்தங்களுக்கா இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்க ஆரம்பித்தேன். இது கூச்சப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம், இது பேசணும். நம்ம இது ஹாலில் உட்காந்து ஒரு வரவேற்பறையில் உட்காந்து நம்ம எல்லா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லா குழந்தைங்களோட உட்காந்து பேசுகிற ஒரு டாபிக் தான் இதுன்னு எல்லார்ட்டையும் போய் புரிய வச்சேன். கொஞ்சம் எல்லாமே தயங்குனாங்க. என்ன இது வந்து நாப்கினை தொட்டாவே தீட்டுன்னுலாம் சொன்னாங்க. ஆமாம், நாப்கினை ஒழிச்சு வைக்கணும், கவரில் போட்டு தரணும், இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து. ஆமாம், 2008 இருந்துங்க. அப்படியும் எப்படி போவேன்னா, இப்போ ஒரு லீடு கிடச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வரேன் வீட்டுக்கு, ஒரு விழிப்புணர்வு, நானே பால் வாங்கிட்டு வந்துடுறேன், ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஒரு 10 பேரை மட்டும் உட்கார வைங்க, காஃபி மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் வருவாங்க. வந்து அது ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்திட்டு ஒரு 2 பேர் வாங்குவாங்க. அப்படி தான் ஆரம்பித்தேன் இல்லையா. ஸோ நீங்களே கிட்டத்தட்ட ஒரு டோர் டு டோர் கேம்பெயின் மாதிரி தான் ஆரம்பிச்சிங்க. ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறவங்களுக்கும் அதை கண்டுபிடிச்சி பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இது சரியாக இருக்கேன்னு ஒரு தீர்வை, நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்த ஒரு நாப்கின் அதை யூஸ் பண்ணிங்க, அந்த பேடில் இருந்த டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் நார்மல் வரும்போது இருந்த பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணி கையில் ஃபைலோட, அதுவும் கொஞ்சம் ஒரு ஏமாற்றங்கள் எல்லாம் கடந்து மறுபடியும் எழுந்து வருது அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் யூர் ஃபீனிக்ஸ் தான். இப்போது சொல்லுவாங்கல்ல, ஒரு பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறது அது வேறு. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேமிலி பிஸ்னஸ், உங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க, அது டெஃபினட்டாக அதுதான் உலகம், அப்படி தான் இயங்கும், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் நம்மளே பேஸ்லேருந்து கொண்டு வந்தவங்களுக்கு நம்ம எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஈஸி. அந்த ஹேண்ட்ஸை விட எக்ஸ்பர்ட் உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ யாராவது ஒருத்தவங்க சொல்ல வரும்போதே பிரச்சனை, இது சொன்னாங்களா, இது பண்ணாங்களா, அப்போ இதுக்கு என்ன பதில், இதுதான் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருவீங்க எடுத்த உடனே. ஏன்னா நீங்கள் அது அப்படியே நடந்து வந்திருக்கீங்க இல்லையா, பொறுமையாக. ஸோ இந்த அனுபவம் உங்களை என்னெல்லாம் ஆக்குச்சு லைஃப்பில்? ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய பெட்டர் பர்சனாக இருப்பீங்க. உங்களோட டைமிங் மேனேஜ்மெண்ட்டு, உங்களோட ஸ்பீடு, இதை மேட்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒன்றாகத்தான் இருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். நான் சந்திக்கிற பெண்கள் எல்லாருமே ரொம்ப சௌகரியமான ஒரு சூழ்நிலையிலையோ ரொம்ப ஹாப்பியான ஒரு சூழ்நிலையிலே இல்லையே. எல்லா பெண்களுமே ஒரு வசதி வாய்ப்பில் இருக்கிற பெண் கூட
ஒரு ஒரு அவங்களோட ஒரு ஏதாவது தேவைன்னா கெஞ்சுறாங்க, ம், ம், எதிர்பார்க்குறாங்க. ம். ஏதோ ஒரு கண்டிஷன்ஸோட தான் இருக்காங்க. அப்ப நான் போய் பேசுற வார்த்தை அந்த ஃப்ரீடம், சுதந்திரம். ஒரு ஒரு வீட்டுக்கு போனேன் திருப்பூர்ல. ஒரு பெரிய கோடீஸ்வரி. அவங்க வீட்டுக்குள்ள போய் நான் டெமோ காமிக்கிறேன். ஒரு நண்பர்கள் மூலமா எனக்கு அறிமுகமாயி டெமோ காமிக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அந்த ப்ராடக்ட்டு. ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் யூஸ்க்குன்னு சொல்லி சூப்பரா இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, நல்லாருக்கு. டெமோலயே பார்த்துட்டு வாங்குனாங்க. அப்புறம் 50 பாக்கெட் குடுங்க, 100 பாக்கெட் குடுங்கன்னு வாங்குனாங்க. வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் குடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேர்ந்திருக்கு. அவங்க பையனுக்கு பர்த்டே. அவனுக்கு ஏதோ ஸ்கூல் பேகு, ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் இவங்க காசுல அத வாங்கி குடுத்துருக்காங்க. ம். அவங்க கணவர் காசுலயும் வாங்கி குடுக்கலாம் இருக்கு. ஆனா, அவங்க அத அவ்ளோ பெருமிதமா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. எனக்கே என்ன புரிய வச்சீங்க. நான் ஒவ்வொரு பைசாவுக்கும் எதிர்பார்ப்பேன், கேட்பேன். கேட்கும்போதே எனக்கு ஒரு தயக்கம் வரும். நம்ம வெட்டியா இருக்கிறோமே! அப்படின்னு நெனப்பேன். ஆனா, இப்ப இந்த ஒரு நல்ல காரியம் செய்து, நான் சொந்தமா சம்பாரிச்சேங்கிறதுல ஹாப்பினஸ்ஸ அவங்க வெளிப்படுத்துனாங்க. அப்பதான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க வீட்ல இருந்தா கூட, ஒரு பெண் தான் சொந்தமா ஒரு காசு சம்பாரிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அப்படின்னு அவங்க எனக்கு உணர்த்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண், அந்த பெண், அவங்க, இவங்கங்கிற அந்த கட்டம் போட்டு இருந்தேன்ல, அது எனக்கு உடைஞ்சிச்சு. எல்லாம் உடைஞ்சிருச்சு. உடைஞ்சிருச்சு. எல்லாருமே உங்களுக்கு அ யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆத்மார்த்தமா அந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் எனக்கு அவங்க இணையணும்னு. தான் எனக்கே நான் வந்து போய் அவங்களுக்கு ஒண்ணு லெசன் குடுக்குறேன்ட்டு இந்த அவேர்னஸ் கொண்டு போனா, அவங்க எனக்கு 4 விஷயத்த சொல்லிக் நிஜமா குடுத்துருவாங்க. ஷேரிங் தான் இதுல ஆமா. எல்லாத்துலயுமே. உங்களுக்கு ஃபெமி ஆரம்பிக்கும்போது, ஒரு நம்பர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு அது ஃபெமினைனா மாறுற வரைக்கும், ஃபெமி ஓட ஜர்னி இருக்கு பாருங்க. அந்த ஜர்னி பத்தி பேசலாம். அந்த முதல் ஒரு கோர் மெம்பர்ஸ் நிச்சயமா உங்களோட இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எத்தன பேர் வேலை செய்றாங்க? 20 பேர் இருந்தாங்க. 20 பேரு. ஆமா. ஃபர்ஸ்ட்டு. ஃபெமி ஆரம்பிக்கும்போது, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தோட அப்படியே அவங்க கனெக்ட் ஆனவங்க. மெடிடேஷனுக்கும் வந்துருவாங்க, ஃபெமிக்கும் வந்துருவாங்க. ப்ராடக்ட் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி யூசராவும் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அப்படி ஒரு 20 பேரோட ஆரம்பிச்சது தான். ஒரு 20 பேராவது சம்பாதிச்சு வச்சிருக்கணுமா இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஒரு 10, 20 பேர் கூட இல்லைன்னா, எனக்கு அப்புறம் தெரிஞ்சு நம்ம உங்களுக்கு பல்லாயிரம் பேர் இருப்பாங்க. இல்லையா? முதல் 20 அவங்க. அவங்க அ. ஆமா. அப்புறம் அது அப்படி அப்படியே அதே வேவ் லென்த். இப்போ நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம், ஒண்ணு பேசுறோம்னா, அவங்களும் ஆமா, ஆமா சொல்லுவாங்க. ஆமாங்கம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வட்டம் தான் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே பெருசாகி இன்னைக்கு 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேரு. 10,000 பேரு. அந்த ம். 10,000 பேர் கூடவும் ஒரு 1 to 1 1 to கான்டாக்ட்ல 1ல ஆமா. இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அழகான விஷயம். எனக்கு வந்து ஃபெமின்னு சொல்லும்போது, ஃபெமினைன்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் திங் என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபெமி ஹெல்த் கேர். அந்த பேர் இருக்கு பாருங்களேன். ஹெல்த் கேர் அப்படின்னும்போது, டெஃபினெட்லி ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்ல வரவங்களுக்கு வெறும் லாப நோக்கோட மட்டும் இல்ல. ஒரு பர்ப்பஸோட இருக்கணும். நீங்க சொன்ன அந்த கர்மா கதையிலே அது எல்லாத்தையும் நீங்க விளக்கிட்டீங்க. ஸ்டில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதலுக்கும் கவர்மெண்ட்டோட அங்கீகாரமாகட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் நெறைய விதிமுறைகள் இருக்கு. நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்கம்மா? இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது, இந்த மாதிரி விஷயங்களோட, இந்த சான்றிதழ்களோட தான் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. உங்கள பத்தியும் பேசும்போது நீங்க ஒரு டாக்டர். நீங்க என்ன படிச்சீங்க? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அத பத்தி சொல்லுங்க. மக்கள்ட்ட போய் சந்திக்கும்போது எல்லாருமே எஸ் சொல்ல மாட்டாங்க. நான் ஆமா. கிளம்பும் பொழுதே நோ சொன்னாலும் கவலை இல்ல எனக்கு. அவங்க எஸ் சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுவா இருந்தாலும் சரி, என்னோட கடமைய ம். நான் செய்ய வேண்டியத பெர்ஃபெக்ட்டா செஞ்சேனா, இன்னைக்கு ஒரு 8 டெமோ பண்ணணும்னா 8 டெமோ பண்ணுனேனா, ம். அவ்வளோதான். ம். அந்த ரிசல்ட்ட பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அந்த மாதிரி தான் என்னோட உழைப்பு போயிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் நான் கத்துக்கிறதுக்கு மெடிடேஷன் குருமார்ட்ட போய் கத்துக்கிறதுக்குலாம் பைசா குடுத்து தான் கத்துக்குவேன். ம். ஆனா நான் ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுக்குறேன். ம். எந்த பைசாவும் யாருக்கிட்டயும் இதுவரைக்கும் ரூ. 1 கூட வாங்குனதே கிடையாது. ம். அப்போ ஒரு சர்வீஸா ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, அதுல வந்து என்ன இருக்குன்னா, வேருக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா, பழத்த பறிச்சு சாப்பிடலாம். சரிதானே? நம்ம மேல ஏறி பழத்துக்கு ஊத்த தேவையில்ல. வேருக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா, பழம் கிடைக்கும் தானே! ஆமா. அந்த சுவை கிடைக்கும் தானே! ம். அப்ப நான் வேருக்கு தான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். இந்த சர்வீஸ்ங்கிற ஒரே தாட் தான். ஏன்னா கொரோனால பயம், பயம், பயம்ன்னு யார பார்த்தாலும் பய உணர்வுல இருந்தாங்க. நீங்க ஒரே ஒரு மெடிடேஷன் செய்யுங்க. பய உணர்வுலேருந்து வெளிய வந்துருவீங்கன்னு கத்துக் குடுத்தேன். அந்த வேருக்கு ஊத்துன தண்ணி எனக்கு வந்து மதுரை பல்கலைக்கழகம் வந்து கூப்ட்டு அது அட்டெண்ட் பண்ணவரு. அவரு அங்க ப்ரொஃபஸர்ட்ட சொல்லி, எனக்கு வந்து போற செலவு, அங்க தங்குன செலவு எல்லாம் அவங்க எனக்கு குடுத்து, எனக்கு அந்த டாக்டர் பட்டம் குடுத்தாங்க. இப்ப டாக்டர் கோமதி அவங்க வந்து 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு,
இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப காலையில நான் பேசும்போது எத்தனை பெண்கள் அவங்களோட லைஃப்ல எத்தன விஷயங்கள் நடந்தாலும், அவங்க வீட்டு பெண் குழந்தைகள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் 10,000 பேர்ல பல 1000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த நாப்கின் பிசினஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது நல்லா போயிட்டு இருந்திருக்கலாம். எடுத்த உடனே நீங்க சொன்ன மாரி நெறைய உழைப்பு தேவைப்பட்டுருக்கலாம். வீட்ல குழந்தைகளோட நேரம் கம்மியா இருக்கலாம். நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேக வேகமா. பட் ஒரு நாள் சொனங்கி போயிடுவோம். என்னடா இது டெய்லி நம்ம இதையே பண்ணிட்டுருக்கோம். பட் இதற்கான ஒரு பலன் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி முடங்கி போயிருக்கிற ஒரு பெண்ணுக்கோ, இல்ல ஒரு மனிதனுக்கோ என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எதிர்காலம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும்னா, நிகழ்காலத்த சரியா செய்யணும். இந்த பிரபஞ்சம் நம்ம செய்ய வேண்டியத செஞ்சுக்கிட்டே இருந்தா, அறுவடை செய்வோம். வினையை விதைத்தால் வினையை அறுப்போம். தினையை விதைத்தால் தினையை அறுப்போம். எதை விதைக்கிறோமோ, அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும். கையில பேட் எடுத்துக்கிட்டு இல்லையா? இந்த இந்த லேயர் இருக்கு. பாருங்க. இது வந்து பிளாஸ்டிக்ல ஆனது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணப்பட்ட ஒரு காட்டன்னால ப்ளீச் பண்ணப்பட்டு இது உள்ள வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொருள நீங்க உபயோகிக்கிறீங்களே அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாலாம் துவங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப பரபரப்பா ஆக்டிவ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு அவேர்னஸ் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க. அந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? அதற்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு இத ஏன் நான் கொண்டு போய் மத்தவங்களுக்கு நான் வீடு வீடா சொல்றத தாண்டி, ஐ திங்க் ஒரு வீடியோ நான் போடும்போது எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிற ஒரு தாட் ஒண்ணு வருது இல்லையா? ஸோ அது எப்போ தோணுச்சு? எனக்கு வந்து நுரையீரல்ல கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு, அது சிகரெட் படத்திலே போட்டிருக்கும். அவங்க ஏதாவது ஒரு எதோ புகையிலை எல்லாம் போட்டாங்கன்னா அதிலே இருக்கும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு இன்ஜூரியன்ஸ் ஹெல்த்ன்னு இருக்கும். ஆனா நான் கேன்சர் இன்ஸ்டிடியூட்க்கெல்லாம் போய் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சேன் பெண்கள. எல்லாம் கர்ப்பப்பையில கேன்சர், மார்பகத்துல கேன்சர், சிகரெட் குடிச்சிங்களான்னு கேட்டேன். அவங்கள கேட்பேன். ஏதாவது ட்ரிங்க்ஸஸ் யூஸ் பண்ணீங்க? இல்லைம்மா அப்படின்னாங்க. அப்போ இந்த கேன்சர் எப்படி வருது அப்படின்னு நான் வந்து ஒரு 10 சானிட்டரி நாப்கினை எடுத்து ஒரு லேப் டெஸ்ட் பண்ணி, அந்த லேப் டெஸ்ட்டில் அவர் சொன்ன ரிசல்ட் வந்து இந்தந்த கெமிக்கல் இருக்குது, இந்த ரசாயனங்கள் இருக்குது, இந்த ஜெல்லு, இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பர்ஃப்யூம், இதால் இதை தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே அனுப்புனா அது மார்பகத்துலேயும் கர்ப்பப்பையிலையும் கேன்சர் வரும் அப்படின்னு நான் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். பெண்களையும் போய் படித்தேன். ஒரு 5 கேன்சர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் பேட்டி எடுத்தேன். நீங்கள் அப்போ என்ன ஆகுறீங்க, உடம்பு என்ன பண்ணுது? ஒரு 1000 தேள் ஒன்றா கொட்டுற மாதிரி இருக்கும் ஹீமோதெரப்பி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு வீட்டில் இருக்கிற உறவுகளும் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பரவிரும்னு நினைப்பாங்க. நாங்கள் கரண்ட் வச்சுட்டு போனால் முடியெல்லாம் கொட்டிரும், சாப்பிட முடியாது. இந்த அணுவாக சாவறதுன்னு இருக்குல்ல, அந்த அணுவாக சாவற மாதிரி இருக்குதுமா. அப்போல்லாம் எனக்கு நெஞ்சில் வந்து ஒரு மாதிரி பிசையும். இந்த கெமிக்கல் நாப்கின் இருக்குன்னே தெரியாமையே அப்பா வாங்கி தராரு, அம்மா வாங்கி தராங்க. கடைக்காரருக்கும் தெரியாது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஹோல்சேல் வியாபாரிக்கும் தெரியாது அவர் என்ன கொடுக்குறாருன்னு. எல்லோரும் அக்கௌண்ட்ஸ் முடித்து எவ்வளோ லாபம் வருதுன்னு தான் பார்ப்பாங்க. சரி, கடலில் பெருங்காயம் கரைக்கிற வேலை தான். கடல் மணக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் கையில் பெருங்காயம் இருக்குது, நான் கரைத்து கொண்டே இருக்கிறேன். கரைக்க கரைக்க என் கையாவது மணக்கும் அல்லவா? நிச்சயமாக. அப்படின்னு என்னோட சேர்ந்து பல பெண்களையும் கரைக்க வச்சிட்ருக்கேன். இன்னைக்கு கடல் முழுக்க பெருங்காயம் தான் சொல்லலாம். இது வந்து இன்னைக்கு நாங்கள் கோமதி அம்மா பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது, நம்ம அந்த கெஸ்ட்லாம் லிஸ்ட் எடுத்து பாட்காஸ்ட்டுக்கு நம்ம சூப்பர் உமன் நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்போது இன்றைக்கி காலையில் வரும்போது நான் என்னுடைய டீம் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்னோடய டீம் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் பேசும். இப்போ சொல்கிற மாதிரி ஒரு ஹாலில் உட்காந்து ஒரு நாப்கின் குறித்தும், உமன் ஹெல்த் குறித்தும், உமனின் கர்ப்பப்பை குறித்தும், அவங்களுடைய பிறப்புறுப்பு குறித்தும் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் ஒரு பெண் ஒரு வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஆஸ் அ யூஸராக நான் சொல்கிறேன், ஃபெமினைன் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணியிருக்கேம்மா. இது நான் உங்களை பார்க்க வரேங்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் என் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் லிஸ்ட்டில் நான் இருப்பேன். பல்க் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு அதை யூஸ் பண்ணோன்னே எனக்கு இருக்கிற ஒரு வலியோ இல்லை எனக்கு இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸோ அதெல்லாம் குறையிறதா நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு. அப்போ கூடவே இந்த கேள்வி வந்துடும், ஏன்னா இந்த மலிவான பேடை வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நமக்கு தேவையான விஷயத்தை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, பேடுக்கு எதுக்கு இவ்வளோ வேலை? முன்னாடி உள்ளாடை கூட அதிகமாக காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம உடலுக்கு, நீங்கள் அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பீங்க, எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே போல் நம்ம உடலுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அது சரியான பொருட்களா, அது ஒரு விலை என்ன விலையாக இருந்தாலும் அதை கொடுத்து தகுந்துதான் நம்ம வாங்கி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? பொதுவாகவே நாப்கின் வந்து காஸ்ட்லியாக இருந்தால் எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஃபெமினைன் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? நான் கம்மியான விலை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நான் ரொம்ப தரம் குறைஞ்ச மெட்டீரியல் வைக்கலாம், குறைவாக கிடைக்கும். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதே ஹை குவாலிட்டி மெட்டீரியல். மொத்தம் 10 லேயர் வைக்கிறோம். 10 லேயருமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஆப்ரேஷன் தேட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டி. ஒரு பிறப்புறுப்பில் கொண்டு போய் ஒரு பிளாஸ்டிக்கையோ இல்லை ரீசைக்கிள் காட்டனையோ அப்படி வைக்கவே கூடாதுல்ல. காற்றோட்டம் இருக்கணும். அப்போ காற்றோட்டம் இருக்கக்கூடிய பேப்பரை நான் வந்து 10 பேப்பர் வைக்கிறேன் அப்படின்னா அந்த 10மே எனக்கு விலை கொடுத்து தான் ஆகணும் நான். அப்போ அது வந்து அதிகம் கிடையாது. உங்கள்கிட்ட வாங்க காசு இல்லைன்னு சொல்லு, என்கிட்ட வாங்க பணம் இல்லை அப்படின்னா நான் தொழில் சொல்லித்தரேன். இப்போ நானும் அப்படி தானே உட்காந்துருந்தேன் வீட்டில், பணம் இல்லாமல் தானே உட்காந்துருந்தேன். இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து இந்த ஃபெமினைன் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, ஒரு 100 விஷயம் எனக்கு கொடுத்துருக்கு. எனக்கு தமிழ்நாடு அரசு பாடநூலில் MBA படிக்கக்கூடிய 20 லட்சம் மாணவர்கள் என்னோட 2 பக்கத்தை படித்தே ஆகணும். எனக்கு கொடுத்துருக்கே. எனக்கு அவ்வளோ விருதுகள் கொடுத்துருக்கு, பாராட்டு, அங்கீகாரம். ஒரு தென்னிந்தியாவின் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க என்னை இன்வைட் பண்ணி ப்ராடக்டை பற்றி புகழ்ந்து பேசி நான் உங்களோட இணைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஃபெமினைன் தானே கொடுத்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ பெண்களுடைய பொருளாதாரம் ஃபெமினைன் தானே கொடுத்துச்சு. ஆரோக்கியம், உறவுகள், என்னோடய நேரத்தை நான் சரியான இடத்துல கொடுத்துட்ருக்கேன், பாசிட்டிவாக இருக்கேன். என் குழந்தைங்களுக்கான எதிர்காலத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் செய்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவும் அந்த ஒரு நாப்கின் தானே கொடுத்துச்சு. உனக்கு மட்டும் அது எப்படி விலை அதிகமாக இருக்கும்? அப்போ என்கிட்ட வந்து நில்லு, நான் கற்றுத்தரேன், உன்னை ரெடி ஆக்குறேன், உனக்கும் இதெல்லாம் கொடுக்கும். ஃபெமியாக இருக்கும்போது ஒரு பிரபல சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்ஸ் லா நீங்கள் சொன்னீங்க, நிகழ்காலம் என்னவோ அந்த நிகழ்காலத்தை நம்ம முன்னாடி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். அதனால் நான் இன்றைக்கி நல்லா தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஃபெமின்னு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. அதில் நயன்தாராவோட அந்த ஒரு டைட்டில் ஆட் ஆனோட ஃபெமினைன், அது பெண்கள் சார்ந்தது. ஸோ சம்திங் இந்த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பெயர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இணைஞ்சு ரொம்ப அழகாக வருது. அந்த தருணம் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஒரு கால் வருது இது சார்ந்துன்னா, இந்த தருணம் எப்படி இருந்தது? அவங்க இன்வைட் பண்ணி நான் போனேன் சென்னைக்கு. அந்த டைமில் வந்து அவங்க O2 படம் ஷூட்டிங் இருந்தாங்க. ஆமாம், அந்த சமயத்தில் தான் நான் டெமோ காமிக்கிறேன் மேம்க்கு, கேரவானில் தான். அந்த O2ங்கிற படம் ஷூட்டிங்கில் இருந்தாங்கங்கிறது நான் காட் மெசேஜாக எடுத்துக்கிட்டேன். O2னாவே ஆக்சிஜன் தான். ஸோ நம்ம ஃபெமினைன் வந்து ஒரு லேயர் வந்து ஆக்சிஜன் லேயர் இருக்குது. அதில் ஆனையான்ங்கிறது காற்றுல இருக்கிற ஒரு மாலிகூல்ஸ் தான். அப்போது இது வந்து இறைவன் நம்மளை வழி நடத்துகிறாரு, அவர் தான் இங்கே இன்வைட் பண்ணுறாரு. அப்போ நயன்தாராங்கிறதுமே ஒரு தீட்சை. அந்த பேர்லேயே நயன் அப்படின்னா பார்வை, தாரானா துர்க்கை. ஸோ நானும் கொஞ்சம் துர்க்கை மாதிரி எல்லாம் பேசுவேன். ஸோ அவங்களும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான அவங்க வந்து அவங்க திரையுலகத்துலேயும் சரி, அவங்க துறையில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு இடத்த தக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ நானும் இந்த துறையில் ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் நானும் ஒரு பிடிவாதமாக அந்த சானிட்டரி நாப்கினில் பிடிவாதமாக இருக்கேன். இப்போ இது ரெண்டையும் இறைவன் இணைக்கிறாரு. அதுதான் ஃபீமைல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் அதனோட ஃபுல் ஃபார்ம். ஆமாம். அப்போ ஒரு ஃபீமைல் வந்து எம்பவராக இருக்கணும், அவள் இயக்கமாக இருக்கக்கூடாது, அசைவாக இருக்கணும். மூமெண்ட்டுங்கிறது இயக்கம் கிடையாது, அசைவு. மூமெண்ட் அசையணும். அப்போ என்னை கொண்டே அசைஞ்சு கொண்டே மேம் கிட்ட நினச்சிருச்சு கடவுள். வாவ், வாட் அன் எக்ஸ்பிளனேஷன். ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா இல்லையா? அது ஃபெமினைன் ஆயாச்சு இல்லைங்களா? அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் மேம் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்க? மேம் வந்து நான் வந்து ரொம்ப நேசிப்பேன் உடம்ப. நான் ரொம்ப என்னோட மேக்கப் அதெல்லாம் வந்து கடவுள்னே ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, பேட்டியில் மேக்கப் திங்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. மேம் ஒரே லைனில் முடிக்கணும் போது அது கடவுள் அப்படிம்பாங்க. அப்போ இவ்வளோ நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சானிட்டரி நாப்கினில் எனக்கு அவேர்னஸ் இல்லைங்கிறத நான் வருத்தப்படுறேன். அதை வந்து நீங்கள் தான் எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டீங்க. இது மாதிரி இப்போ எனக்கே இல்லைன்னா எவ்வளோ பேருக்கு, இப்போ என்கிட்ட என்ன பணம் இல்லையா, நான் வாங்க முடியாதா? ஆனால் அவேர்னஸ் தான் இல்லை என்கிட்ட. இந்த அவேர்னஸை நீங்கள் ஒரு ஆள் சொல்லிகிட்ருக்கீங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேர் கேட்பாங்க. அப்போ நம்ம இணைஞ்சி அவங்க வந்து அந்த இன்ஸ்டாவில் வந்து விஜயதசமி அன்னைக்கு
சொல்லி போட்டிருந்தாங்க பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் சுய கௌரவம், சுய நம்பிக்கை, அது வந்து ஆரோக்கியம் இதெல்லாம் முக்கியம். எம்பவர் பண்ணுங்க. நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபெமினயன்ங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் கிடையாது. நாங்க விக்கிறதுக்கு வரல. உங்க ஹெல்த்த காப்பாத்திக்கங்க. அப்படிங்கிற ஒரு கல்விய குடுக்குறோம். அப்படிதான் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக, ஆசீர்வாதமாக கருதுகிறேன். நயன்தாரா அவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிறவங்க இருக்கிறோம். டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில அவங்களோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ரத்தையோட, ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இவ்வளோ லாங் வே வந்திருக்காங்க. ஐ திங்க் இன்னைக்கு வரைக்குமே எல்லா டாப் ஹீரோஸ்லையும், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள்ல அவங்களோட லைஃப்பை ரொம்ப தன்னிறைவாக ஆக்கிக்கிட்ட ஒரு உமன். ஸோ அவங்ககிட்ட இருந்து டேக் அவேஸ் நிறைய இருக்கும் எல்லாருக்கும். அப்போது அவங்க உங்களை பார்த்தாங்க. நான் இப்போ நான் சொன்னேன்ல காலைல மீட்டிங்கில் நான் அவங்க பேட்டிகள் பார்த்துருக்கேன். அந்த கான்வர்சேஷன், இந்த ஆன் கேமரா கான்வர்சேஷனை விட நான் ரொம்ப கேஷுவலாக இங்கே வந்தேன். நீங்கள் ஆஃப் கேமரா எப்படி இருப்பீங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆன் கேமரா கம்மி தான். ஆஃப் கேமரா இன்னும் சூப்பரு அப்படின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி அவங்க உங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் நிறைய இருக்கும். உங்களோட மீட்டிங், உங்களோட டைமிங், ஷெட்யூலு அண்ட் த கிவிங் நேச்சர் இப்படி நிறைய இருக்கும். உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கீங்க. ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்வம் இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப ரியலாக இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. அதான் அவங்க சிம்பிளாக ரியலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பவுமே என்னை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு நல்லா பெரிய சக்ஸஸ் பண்ணிடலாம், தைரியமாக இருங்க அப்படி ஒரு ஆறுதல், ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ஒரு ஆறுதல் அப்படி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுமே அந்த கர்வமாக பந்தாவெல்லாம் ஒரு நாளும் நான் என்கிட்ட பார்த்ததில்லை, காமிச்சதும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக பழகுவாங்க, மதிப்பு கொடுப்பாங்க, கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. சாரும் அப்படி தான், விக்கி சாரும் அப்படி தாங்க. அவங்க வந்து அவரும் என் தோலை தட்டி நிம்மதியாக தூங்குங்க, எல்லாம் நடக்கும் போங்க அப்படின்வாங்க. ஓகே. உங்களுக்கு நிஜமாவே இப்போ என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ பிஸ்னஸ் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வெறும் உங்களோட லாபத்தை மட்டும் பார்க்கல. நீங்கள் சொன்ன மாதிரி 10,000 பெண்களுடைய கனவு, 10,000 பெண்களுடைய வீடு, 10,000 பெண்களுடைய ஃபேமிலி, குடும்பம் இல்லையா? அவங்க எல்லாரும் உங்களோட குடும்பம். ஸோ இத்தனை குடும்பத்துக்காக தான் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் தோணியிருக்கும்ல, ஐ திங்க் இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன், இந்த நாள் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு நாள் கொடுத்துருக்கோம், ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம், ஒரு வருடம் கொடுத்துருக்கோம். எந்த வருடம் நீங்கள் அதை உணர்ந்தீங்க? நான் 100% நிறைவாக தான் இருக்கிறேன். அப்படி ஒரு ஸ்கேலே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நம்ம இயங்கிக்கிட்டே இந்த இப்போ இந்த பூமி சுற்றுது இல்லை, அது வெற்றி சொல்லுமா, தோல்வி சொல்லுமா, இல்லை இயக்கம்னு சொல்லுமா, என்ன சொல்லும் அது? இல்லை வெற்றின்னு கேட்கல, ஒரு தன்னிறைவு இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கோடீஸ்வர குடும்பம் தான். அவங்க வந்து அவங்க வீட்டில் இந்த பேடை நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க ஒரு 100 வாங்குறாங்க, அப்புறம் 100 200 ஆகுது, 500 ஆகுது. அவங்க ஒரு சொந்த காசில் தன்னோட அது வீட்டில் எனக்கு வந்து 1 கோடி என்னோட இப்போ நான் வந்து எனக்கு 55 வயசுங்க. எனக்கு நான் ஒரு இலக்கு வச்சுருப்பேன்ல, ஒரு டார்கெட் அந்த மாதிரி. இப்போ என்னோட பர்த்தோட நோக்கம், நான் கோமதி இந்த உடம்புல இருக்கேன், பிறந்திருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஒன்று தான். என்னைக்கு வேணால் மரணம் வரும். அது வந்து பேசக்கூடாது, அப்படிலாம் இல்லை. நான் பேசுவேன், மரணத்தை பற்றி பேசுவேன், மரண மங்கலம்னு பேசுவேன். அனைத்து மங்களம் மரண மங்கலம். அது வந்து புதுப்பித்தல், அது ஒன்றும் அழித்தல் இல்லை, புதுப்பித்தல்னு சொல்லுவேன். ஸோ இந்த உடம்பை விடுறதுக்குள்ளார 1 கோடி பெண்களின் கர்ப்பப்பையை நான் காப்பாற்றுறதுக்காக வேலை செஞ்சுருக்கேன்னா நிறைவு. நல்ல நிறைவான சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ரீபர்த்துமே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்பஸ்ஃபுல்லான ரீபர்த்தாகவே இருக்கணுங்கிறது தான் நானும் ஆசைப்படுறேன். இப்போ இத்தனை பெண்களுக்காக நீங்கள் அக்கறை கொள்கிறீங்க, உங்கள் மேலே உங்களோட அக்கறை எப்படி இருக்கும்? ரொம்ப அக்கறை கொள்கிறவங்க யார்? வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். என்னோடய ஃபேமிலி, என்னோட மகன், மருமகள், மகள், மருமகன், பேரன், ஸோ இவங்க எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஓகே. என்ன சொல்லுவாங்க? ஏன்னா வீட்டில் இப்படி ஒரு இன்ஸ்பைரிங் உமன் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உட்காரக்கூட முடியாது. இந்த சென்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸ்டில் ஐயோ அவங்கள பாரு, அவங்கள பார்த்து நான் எப்படி இப்படி உட்காரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்னெல்லாம் சொல்லுவாங்க? நாங்கள் அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்கவுங்க லைஃப் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ வந்திருக்காங்க. நான் ஏதாவது ஒன்றுனா சொல்லிவிட்டு அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஜாலியாக இருப்போம். நாங்கள் கண்டிஷன்ஸ் எப்பவுமே போட மாட்டேன். என் சின்ன குழந்தையா இருக்கும்போது இதை படி படி படி, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரேங்க் வாங்க, அதெல்லாம் எப்பவுமே கண்டிஷன்ஸே இருக்காது வீட்டில். ஜாலியாக இருக்கும், ஆனால் படிச்சிருவாங்க, ஃபஸ்ட்டு தான் வருவாங்க. நான் கண்டிஷனே பண்ண மாட்டேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் விட்டுருவேன். அவனுக்கே லைஃப் சொல்லி கொடுக்கும்ல, அந்த மாதிரி விட்டுருவேன். ஆனால் சொல்லுவேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதெல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோம்.
ஆனால் அது பிடிச்சி இழுக்க மாட்டேன். இப்போ நயன்தாரா சொன்னாங்க, எனக்கே அவேர்னஸ் இல்ல. என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, இவ்ளோ நாலேட்ஜ் இருக்கு. ஆனா எனக்கே மென்ஸ்ட்ருவல் தெரியலனாங்க. ஹைஜீன் பத்தியும், நாப்கின் பத்தின அவேர்னஸ் இல்ல அப்படின்றாங்க. நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு இந்த மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் பத்தின அவேர்னஸ் இன்னைக்கு இருக்கு? இந்த காலகட்டத்திலயும் நம்ம ஓப்பனா பேசுறோம். ஒரு பேட் எடுத்து நம்ம காமிக்கிறோம், எப்படி உபயோகப்படுத்தணும், இவ்ளோ விஷயங்கள் நம்ம சொல்றோம். சொன்னாலுமே கூட நெறைய பெண்களுக்கு இது போய் சேருதா? இல்ல நெறைய ஆண்கள் இத புரிஞ்சுக்கிறாங்களா? அப்படிங்கிறது இருக்கு. நீங்க என்ன இல்ல. சொல்றீங்க? அவேர்னஸ் இல்ல. இல்ல. பர்சன்டேஜ் இப்ப நாங்க இவ்ளோ பேர் எஃபோர்ட் எடுத்துமே பர்சன்டேஜா பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆண்களுமே நாப்கின் ஆண்களுமே அந்த டெய்லி வேர் வைக்கலாம். ம். பேண்டி லைனர் அவங்க ரொம்ப நேரம் உட்கார்றாங்க, ஒர்க் பண்றாங்க, டிரைவ் பண்றாங்க. இல்ல ஒரு ஸ்மோக்கிங்கே பண்ணாங்கன்னா கூட அந்த ஒரு பேண்டி லைனர்னு ஒண்ணு இருக்கு. அது ரெகுலரா வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம போய் பண்றோம், பேசுறோம். அப்போ இப்ப என்ன 1,00,000 பேர் தான் மாறியிருக்காங்க. உண்ம. அப்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ரொம்ப தான். ரொம்ப கம்மி. 8 கோடி எங்க 1,00,000 எங்க? இப்ப நான் நீங்க தமிழ்நாடு மட்டும் சொல்றேன். பேன் இண்டியா போனீங்கன்னா இன்னும் அதிகம் இல்ல பர்சன்டேஜ். ஆமா. நாப்கின் பத்தின அவேர்னஸே நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த பேண்டி லைனர்ஸ் நிஜமா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோ, இல்ல வந்து பீரியட்ஸ்க்கு அப்புறமோ, இல்ல வந்து ஸ்பாட்டிங் சொல்வாங்க. இப்படி ஒரு ஒரு பெண்ணுக்குமே வந்து உடல் சார்ந்து நெறைய விஷயங்கள் இருக்கும். பிறப்புறுப்புல நமக்கு கழிவுகள் நிச்சயமாக இருக்கு. அப்போ நம்ம அதே உள்ளாடை ரொம்ப நேரம் அணிஞ்சிட்டு இருக்கும்போது, ஸ்வெட் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இது வந்து பெண்கள் சார்ந்து மட்டுமே பேசப்படுது. ஆண்களுக்கு இந்த பேண்டி லைனர்ஸ் அப்படின்னு ஆமா. சொல்லும்போது, அத பத்தி நீங்க நிச்சயமா சொல்லணும். ஏன் இந்த பேண்டி லைனர்ஸ் ஆண்கள் யூஸ் பண்ணலாம்? ஆண்கள் அவசியம் நினைக்கிறீங்க? ஆண்களுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? 7 வயதிலிருந்தே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ம். சிறுவர்கள், ம். அ ஆண்கள், ம். பெண்கள், கர்ப்பப்பைய எடுத்தவங்க, பீரியட்ஸ் நின்னவங்க ம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். என்ன இருக்குன்னா அதில ஹார்மோன பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் இருக்கு. ம். பாக்டீரியாவ கில் பண்ணக்கூடிய ஆனயான் இருக்கு. ஓரளவுக்கு உற்சாகத்த வர வைக்கிறதுக்கு மேக்னெட்டிக் இருக்கு. ம். நானோ சில்வர், கைட்டின் இது 5 விதமான விஷயங்கள் அந்த பேண்டி லைனர்ல இருக்கு. ம். இப்போ பூச்சி மருந்து அடிக்காம ஏதாச்சும் உங்களுக்கு வருதா? இல்ல. பழம், ஆப்பிள், ஒரு கொய்யாப்பழம் வாங்க எல்லாமே வந்து இன்னைக்கு பூச்சி மருந்து அடிச்சு தான் வருது. ம். நம்ம என்ன கழுவி சாப்பிட்டாலும் ஒரு லேயர் உள்ள போயிருக்கும் தானம்மா. ஆமா. அப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ ஏதோ ஒரு ரசாயனம் உடம்புக்குள்ள போயிட்டே இருக்குல்ல. இந்த லைனர் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பே கழிவுகளை வெளியேத்தும். ம். யூரின், வேர்வை, மோஷன் அந்த டாக்ஸிக் ரிமூவ் ஆயிடும். ம். அப்போ இது டெய்லி ஒண்ணு வச்சுட்டா, தேங்குற டாக்ஸிக் ரிமூவ் ஆயிட்டே இருந்தாவே ஹெல்த்தியா இருப்போம்ல. ஆமா. அதுக்காக அது எல்லாத்துக்கும் தானே வேணும். ஆமா. இது பெண்ணுக்கு தான் வேணும், ஆணுக்கு தான் வேணும் அப்படி இல்லைல. ம். எல்லாருமே பழம் சாப்பிட்றோம். ம். இப்ப இந்த காத்து இருக்கு. ம். இப்ப நான் சுவாசிச்சு வெளிவிடுற காத்த தான் நீங்க சுவாசிக்கிறீங்க. ம். நீங்க சுவாசிச்சு வெளிவிடுற காத்த தான் நான் சுவாசிக்கிறேன். இப்படி எல்லாரும் சுவாசிச்சு வெளிவிடுற காத்த தான் எல்லாருமே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சளி பிடிச்சிருக்கு, நீங்க இரும்புறீங்க, தும்புறீங்கன்னா எனக்கு வருமா வராதா? வைரஸ் வருமா வராதா? கண்டிப்பா வரும். வரும். ம். பேண்டி லைனர் இருந்துச்சுன்னா என்னோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ம். அதால எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுது. நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்குது அது. எல்லாருமே டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு அவ்ளோ டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. இன்னைக்கு டாக்டர்கள் எல்லாருமே பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி குடுக்குறாங்க. பேண்டி லைனர்ஸ் பேண்டி லைனர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெறைய டாக்டர்ஸ் எழுதி குடுக்குறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் மகளிர் மருத்துவமனையில எல்லாமே பேண்டி லைனர், பேடு எல்லாமே இருக்கு. இப்ப நாங்க இன்னொரு ஐடியாவும் கொண்டு வரோம். என்ன ஐடியா அது? ஃபார் மென்னு போட்டு. ஓகே. ஃபார் மென். இப்போ ஃபார் மென் போது கண்டிப்பா நெறைய டெஸ்டர்ஸ், சாம்பிளர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே. ஒரு ஃபீட்பேக்கும் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, இப்ப எப்படி பெண்களுக்காகவே நம்ம பெண்கள் பேச வேண்டி இருக்கும். நிச்சயமாக ஆண்களுக்காக ஆண்கள் அத உபயோகித்து பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். பேசினா தான் புரிய வரும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ஏன்னா, இன்னைக்குமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைக்காக டாக்டர போய் பார்க்குறதுங்கிறதே கூச்சமான உணர்வா நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க மேம். இந்த சாம்பிள்ஸ் அண்ட் டெஸ்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னாங்க? உங்களுக்கு R&D பண்ணியிருப்பீங்கல்ல நீங்க? ஜென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அது சங்கடப்படுறாங்க. ம். இது போய் என்ன எங்கள போய் யூஸ் பண்ண சொல்றீங்க? அது நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரே மூஞ்சி சுளிப்பாங்க. ஏன்னா பேண்டிவே மாத்த மாட்டாங்க இது அடிக்கடி. என்ன பெண் ஆண்கள் வைக்கலான்றீங்க? ஐய்யய்யோ! என்னம்மா கம்முனு போங்கம்மா. ஏங்க மேடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு வந்து இல்லைங்க, இது பாருங்க நீங்க உட்காந்துட்டே இருக்கீங்க. கம்ப்யூட்டர்ல இருக்கீங்க. பாடி ஹீட் ஆகும். தண்ணி நெறைய குடிக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ன்னு இருக்குன்னா, அது மலடிங்கிற ஒரு சொல்லு பெண்ணுக்கு குடுத்துருக்காங்க. மலடன் ஒரு சொல்லு இல்ல. அந்த வார்த்தையே இல்லாம இருக்கு. கணவன், மனைவி நீங்க 2 பேரும் யூஸ் பண்ணுங்க. எங்களோட ஃபுட் சார்ட் ஒண்ணு வச்சிருக்கோம். என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சாப்பிடுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000த்துக்கும் மேற்பட்ட ட்ரீட்மெண்ட் போனவங்களுக்கு
நார்மலாகவே பேபி கிடச்சிருக்கு. இப்போ நீங்க இவங்கெல்லாம் ரீச் அவுட் பண்றீங்கல்ல மேம்? இப்ப நெறைய பேர் இருக்காங்க. இந்த 10,000 பேர் இருக்கிறாங்க. ரீச் அவுட் பண்றது எப்படி? இந்த கம்யூனிட்டி பில்டிங்னு ஒண்ணு இருக்கு பிசினஸ்ல. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அவங்கள நேரா இவங்க தான் என்னுடைய கஸ்டமர். இவங்க எல்லாருமே அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா சிட்டிசன்ஸும் உங்களோட பிசினஸ்க்கு கீழ வந்துடுறாங்க டெஃபினெட்லி. நீங்க எப்படி ரீச் அவுட் பண்றீங்க? எப்படி அவங்க டைம் ஒதுக்குறாங்க? இப்போ ஒரு ஸ்கூல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து குழந்தைங்க வந்து சேர்த்துறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட்டுமே அத சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லாயிருக்கு, டீச்சர் நல்லா இருக்காங்க, அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கு, டாய்லெட் பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லாமே பார்ப்போம். ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல அந்த ஃபீல் பண்ணுறவங்க போய் பேசும்போது நம்ம பாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருவோம். அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அது சரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களோட இணைஞ்ச அத்தனை பேருமே ஃபீலிங் கனெக்டட் பீப்புள் தான். அது வந்து உள்ளுக்குள்ளார அவங்க பட்ட பாடு, அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அந்த பிரச்சனையால். இப்போ ஹீல் ஆயிடுச்சு. இந்த ஹீல் ஆனதை சந்தோஷமா சொல்கிறா வெளியே. அப்போ அந்த கம்யூனிட்டி பில்ட் ஆகுது. இந்த கம்யூனிட்டி பில்ட் ஆகுது. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம பிஸ்னஸில் நிறைய பர்பஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோடி பெண்களின் கர்ப்பப்பை நலமாக இருக்கிறது என்றால் அதுதான் கோமதி அவர்களுடைய பர்பஸ். இந்த வாழ்க்கைக்கான பர்பஸ் அதுதான் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு மிகப்பெரிய தன்னிறைவு. ஆனால் கேர் ஃபார் யூர் எர்த் அண்ட் கேர் ஃபார் யூர் பீரியட், கேர் ஃபார் யூர் பீரியட் அண்ட் கேர் ஃபார் யூர் எர்த் அப்படின்றது வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்குது. இது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளும் இந்த உலகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு. அதில் மிகப்பெரிய பொல்யூஷன் ஏற்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெஃபினெட்லி சானிட்டரி பேட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம ஃப்ளஷ் பண்ண முடியாது. நம்ம அப்படியே த்ரோ பண்ணாலும் அது ஒரு வேஸ்ட்டாகவோ பிளாஸ்டிக் குப்பைகளாகவோ கழிவுகளாகவோ தான் மாறப்போகுது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட பர்பஸ் எண்டு வரைக்குமே அழகாக இருக்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? ஆமாம், ஏன்னா ஹெல்ப்புங்கிறதோட கான்ட்ரிபியூஷன்மா, பெரும் பங்களிப்பு. நான் ஒரு வீட்டுக்குள்ளே வாழணும்னா வாடகை கேட்குறாங்க. இப்போ வாடகை வீடுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாடகை கொடுத்து தான் நான் வாழ வேண்டியது இருக்குது. இந்த பூமி பந்துக்கு நான் என்ன வாடகை கொடுக்கறது? அட்லீஸ்ட் நான் அதை இந்த மாதிரி ஒரு சின்ன கைமாறு செய்கிறது கூட அதுக்கு செய்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் தானே. அதை நான் டீச் பண்ணுறேன்ல. பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத சானிட்டரி நாப்கின்ல வைக்க வேண்டாம். அது பிறப்புறுப்பையும் பாதிக்குது, கருமுட்டையும் பாதிக்குது, பீரியட்ஸையும் மாற்றி விட்டுருது, வெள்ளைப்படுது, இச்சிங் இரிட்டேஷன் ஆகுது, பிம்பிள்ஸ் வருது, பாடி ஹீட் ஆகுது. இது நமக்கான பிரச்சனை. பூமியும் விதையை போட்டால் முளைச்சி நமக்கு உணவாக தருது. அப்போது ஒரு குறிக்கோளாவது வைப்போமே, சானிட்டரி நாப்கினில் பிளாஸ்டிக்கை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு. மஞ்சப்பைக்கு மாறுங்கன்னு சொல்லி கேரி பண்ணிட்டு வரதே மஞ்சப்பைக்கு மாறுறோம். அப்போது ஒரு பிளாஸ்டிக்கில் வாட்டர் கேன் வைக்க வேணாங்கிறீங்க, கேரி பண்ண வேண்டாங்கிறீங்க. டப்பா பிளாஸ்டிக்கில் போட்டு பருப்பு வைக்க வேணாங்கிறீங்க. அப்போ பிறப்புறுப்பில் கொண்டு போய் நான் பிளாஸ்டிக் வைக்கிறதா? அதை நான் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அப்போ தூக்கி போட்டால் அது நான் மட்டும் பாதிக்கலை. இங்கே பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய பூமி எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. எத்தனை ஜீவராசிகள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு சக பணியாளர், துப்புரவு பணியாளர் அதை தொட்டு தூக்கிட்டு போகிறாரு. அவர் எரிச்சா அவருக்கு வந்து காச நோய் வந்துடும், பிளாஸ்டிக்கை எரிச்சா. இது பொல்யூஷனும் ஆகும் இந்த பூமிக்கு. அப்போது இது தொட்டிங்கன்னா நிறையா இருக்குது. அதை தொட்டுன்னு போனீங்கன்னா நிறையா இருக்குது. அப்போ இந்த சொல்லி புரிய வைக்கணும். பொதுவாகவே சில மித்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து மித்து, இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், பீரியட் சார்ந்தோ பீரியடை சுற்றியோ இல்லை நாப்கின் பொறுத்தோ அப்படின்னு சில உடைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னவா இருக்கும்? அது வந்து ஹைஜீனாக இருக்கணும். தீட்டுலாம் கிடையாது. தீட்டு தொடக்கூடாது, ஊறுகாய் தொடக்கூடாது, பெட்டில் படுக்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, அப்படிலாம் இருக்குது. அந்த நேரத்துக்கு அவங்க வந்து உளவியல் ரீதியாக, மன ரீதியாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு தேவை. தீட்டு கிடையாது, ஓய்வு தேவை. இப்போ நம்ம பேடு வந்து ஓய்வு கூட தேவையில்லை. ஏன்னா அது ஒரு பேட் ஸ்மெல் வராது, மூட் ஸ்விங் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹாப்பியாக உற்சாகமாக இருப்பாங்க, வேலை செய்யலாம். ஒரு 5 நாளைக்குன்னா 5 நாளுமே அவங்களுக்கு அந்த நாள்னே தெரியாது, இருக்கவே இருக்காது. ஆனால் மற்ற நாப்கின் யூஸ் பண்ணும் பொழுது அவங்க பீரியட்ஸில் இருக்கும்போது முடிஞ்சு ஒரு 5 நாள் வர்றதுக்கு 5 நாள் 15 நாள் அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஒரு மாதிரி முடிவெடுக்கிற திறனே இல்லாமல் இருக்கும். ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் கூட அதில் இப்படி ஒரு கோணத்தில் பார்க்க மாட்டாங்க. இந்த கோணத்தை ஒரே கோணத்தில் தான் பார்ப்பாங்க. ஒரு டல்லாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கொடுக்கறது என்னென்னா அது மங்களம். மாதவிடாய், மாத விளக்கு, தீட்டு இல்லை. நாங்கள் சொல்கிற வார்த்தை மாத வழிபாடு. இதை கொண்டாடுன்றோம். ஹாப்பி டே எவ்ரிடேங்கிற மாதிரி செலிப்ரேஷன் யுவர் டே, பீரியட்ஸ் டே, மாத வழிபாடு. இதை கொண்டாடு. ஓகே, மாத விடாய் இல்லை, மாத விளக்கு இல்லை, உன்னை யாரு விளக்கி வைக்கிறதுக்கு? நிச்சயமா மேம். பொதுவாகவே ஒரு நாப்கின் யூஸ் பண்ணும்போது சரியாக பயன்படுத்த தெரியாதவங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க தான். நீங்கள் சொன்ன அந்த அவேர்னஸ் இல்லாதவங்க இருக்காங்க தான்.
ஒரு நாப்கினை சரியா பயன்படுத்துறதுல என்னென்ன தவறுகள் நடக்குது? இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா ஃபெமினயன் ம். பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ம். யூஸ் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு அதை இப்படி பிரிச்சிங்கன்னா ரெண்டாக பேப்பர் தானே எல்லாமே இப்படி ரெண்டாக பிரிஞ்சிரும். இப்படின்னீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிரும். அந்த ஜெல்லெல்லாம் இப்படி கொட்டி ப்ளஸ் பண்ணிடலாம். ஓ! அப்படி? ஆமாம். ஓ! எல்லாம் மீதி இருக்கிறது கையில் ஒன்றுமே இருக்காது, பேப்பர் தான் பேப்பர் தான் இருக்கும். இருக்கும். ஓ! அதை வந்து எங்களுக்கு பிரிக்கும் போதே ஒரு பேப்பர் கொடுத்துருப்போம். ம். அதில் வச்சு சுற்றி ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ ஈஸியா நம்ம கிழிச்சு அந்த ஜெல்ல வந்து ஃப்ளஷ் பண்ணலாம். ஆமா. ஃப்ளஷ் இப்படி பண்ணிடலாம். ஏன்னா மற்ற நாப்கின்லாம் நீங்கள் இப்படி பிரிச்சிங்கன்னா பிளாஸ்டிக் பிரியாது. இது நாங்கள் எல்லாமே துணியும் பேப்பரும் தான். அது இப்படினீங்கன்னா ரெண்டாக வந்துடும். உள்ளே இருக்கிறது ஜெல்லு தான். அதை கொட்டிடலாம். அது ப்ளஸ் பண்ணிங்கனாலும் போயிடும். கையில் 2 பேப்பர் தான் இருக்கும். அதை அப்படியே வெளியே போட்டுடலாம். சாதாரணமா இருக்கக்கூடிய பேட்ல என்னெல்லாம் இருந்துச்சு? அதாவது நாப்கின் மற்ற நாப்கின்கள்ல என்னெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க? எனக்கு வந்து ரிப்போர்ட்டு அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் கொடுத்தது என்னென்னா சிலிக்கான் ஜெல், ம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்க, ஆமா. அதை ரீசைக்கிள் பண்ணி அதில் ஒரு பேப்பர் தயாரிக்கிற ஒரு பர்ஃப்யூம் பேப்பர். ஓ! ஓகே. அப்போ கலரிங் சாயம் ம். சாயம் இருந்துச்சு. அந்த கெமிக்கல் பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் குளோரின் இருந்துச்சு. ம். அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் இருந்துச்சு. அப்புறம் பிளாஸ்டிக் இந்த ரீசைக்கிள் அட்டைப்பெட்டி. அவர் எதில் ரீசைக்கிளுக்குமே என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா மரக்கூழ், அட்டைப்பெட்டி, ஆஸ்பெட்டாஸு ம். எல்லாத்தையும் போட்டு ரீசைக்கிள் பண்ணி அதுவே ஒரு காட்டன் மாதிரி, ம். அது காட்டனும் காட்டன் இல்லை, கிடையாது. காட்டன் மாதிரி பண்ணி இதெல்லாமே இருந்துச்சு. இதோட பாதிப்பு என்னன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாருன்னா, ஒரு பெண் வந்து அவளுடைய ஆண் தன்மைக்கு மாறிடுவாளாம். ம். ரோமங்கள் மீசை வர்றது, தாடி வர்றது, அப்புறம் அந்த நடை உடை பாவனை ஸ்ட்ரெச்சர் மாறுறது, இது எல்லாமே மாறுமா. ம். அதை வந்து அவர் ஒரு எடுத்த ரிப்போர்ட்டிலே கொடுத்து அது பேட்டியாகவே வந்து இது தினமணியில் எனக்கு வாய்ஸில் கால் பண்ணி பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இன்னும் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்க ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தைகளுக்கான ப்ராடக்ட் ஃபெமில என்ன இருக்கு? இனிமேல் தான்மா ஏப்ரல் ஸோ மாதம் விஷன் இன் 2025 இல்லைங்களா? ஆமாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க கடினமான நேரத்தில் நான் இது தொடங்கும்போது நிறைய ஸ்ட்ரகிளோடு தான் ஆரம்பித்தேன்னு. நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது வீட்டில் இப்போ ஈரோடு சைடில் கோயம்புத்தூர் சைட்லலாம் சொல்லுவாங்க நாங்கள் எங்கே போயிருக்குன்னா ஹிந்தி படிக்க போயிருக்கு, ஏன்னா அடகு வச்சுட்டோம், அப்படி தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த போட்ட கல்லில் நமக்கு இமீடியட்டாக லாபம் வராத இடம் தான் நமக்கு ரொம்ப பயமான ஒரு இடமாக இருக்கும். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாத ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நாலேஜ் இல்லாத ஒரு பெண்ணுக்கோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், வேறு பிஸ்னஸாக கூட இருக்கலாம், இல்லை அவங்க வேறு ஏதாவது ஒரு வழியில் ஒரு முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுருச்சுன்னா, உங்கள் மனசாட்சி உள்ளே இருக்கிற குரல் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கானது. யார் என்ன சொன்னாலும் இப்போ நான் ஃபெமி விட்டுட்டு போகிறதுக்கு உண்டான அத்தனை சூழ்நிலையும் எனக்கு நடந்துச்சு. ஆனால் எனக்கு உள்ள தீர்க்கமாக ஒரு குரல் சொல்லிகிட்டு இருக்கு. என்னெல்லாம் நடந்துச்சுமா? அந்த 3-4 படிகளே போதுமானது நினைக்கிறேன். பண லாஸு, ஒரு லேண்டை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க, நிறைய நடந்துச்சு. கூட இருந்துகிட்டே குழி பறிப்பாங்கள்ல, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் உள்ள ஒரு குரல் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, இது வந்து ஒரு அருமையான விஷயம் கையில் இருக்குது, இது யாருமே இப்போ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. என்கிட்ட சொன்னார் ஒரு பார்ட்னர், இதையே கட்டிக்கிட்டு அழுகிறீங்க, இதுலெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது, திருப்பதியில் இருக்கிற முடி இருக்குல்ல அதை கூட ஏழை எடுத்தால் நீங்கள் பணக்காரராகலாம், இதை நாப்கினை வச்சுக்கிட்டு ஏங்கம்மா போங்க சொன்னாங்க. திருப்பதி அதாவது என்ன முடிய கூட எடுத்துக்குவாங்க, மதிக்க அப்படி சொன்னாங்க எங்கிட்ட. இன்னைக்கு அவர் பாக்குறீங்கல்ல, இருப்பாங்க எங்கேயாவது ஒரு முனையில. அதுக்கப்புறம் சொன்னாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, நீங்கள் வாங்குறது நாங்கள் பணம் போட்டுடுறோம், எல்லாம் பிரித்து கொடுத்துட்றோம், நீங்கள் 10 இடம் சேல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இடம் ஃப்ரீயாக தரோம், அதில் வீடு கட்டி கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துட்றோம், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் வந்து உழைக்கிற ஆள் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களை சொல்லலை, ஏதோ நீங்கள் பண்ணுங்கள், நான் ஃபெமி பண்ணுறேன், எனக்கு வீடு அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு, இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், அவர் சொந்த வீட்டுக்கு போகணும், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு நாங்களே கட்டித்தரோம் அப்படின்னாரு. நான் வாடகை வீட்டிலே இருந்துக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு கடவுள் எப்போ கொடுக்குறாரோ கொடுக்குறோன்னா நான் ஃபெமி தான் பண்ணுவேன் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக தீர்க்கமாக அது மேலே எனக்கு ஒரு, அதனால தான் பாருங்கள் அதை கையில் பாருங்கள், அது ஃபெமி. ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த ப்ராடக்ட். நான் வந்து அது வந்து 7 லேயரை பிரிக்கும் போதே
நான் பரிகாரம் சுற்றி வர மாதிரி தான் பிரிப்பேன். இப்போ கோவிலில் போய் நம்ம வலம் வரும்ல ஒவ்வொரு சாமியாக, ஒரு லேயர் பிரிக்கும் போது இன்றைக்கி இந்த தெய்வத்தை சுற்றிட்டேன், அடுத்த தெய்வத்தை சுற்றினேன், அப்படி தான் பிரிப்பேன். அப்போ அதை எடுத்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கும்போது இப்போ ஆராதனை பண்ணிட்டோம் அப்படி தான் கொடுப்பேன். அதில் தண்ணியை ஊற்றும்போது இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறேன், அப்படி தான் செய்வேன். அது ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து அது அந்த இறைவனுக்கு செய்கிற பணி மாதிரி. ஏன்னா கர்ப்பப்பை வந்து அதுக்கு பேரே கருவறை. இறைவன் இருக்கிற இடமும் கருவறை. படைத்தல் அப்படிங்கிறது பெண்கிட்ட இருக்குது. அவள் கடைசி வரைக்கும் கர்ப்பப்பையோடு தான் இருக்கணும். ஒரு நகத்தையும் முடியையும் வெட்டலாம், ஏன்னா அதுக்கு வந்து உயிர் அணுக்கள் இல்லை, அதனால வெட்டலாம். கர்ப்பப்பையும் வெட்டக்கூடாது. ரொம்ப முடியல, உயிருக்கே ஆபத்து, ஓகே. சாதாரண பீரியட்ஸில் வலி வருதுன்னு போய் எடுக்கக்கூடாது. இல்லை, அதை ரொம்ப ரசிச்சுட்டேன். நீங்கள் அந்த பேட் அந்த லேயர் பிரிக்கிறதுன்னு சொன்னீங்க, நாப்கினை ஒன்று ஒன்றா கடவுளுக்கு அபிஷேகம் செய்வது போல, நான் வந்து பிரகாரத்தை சுற்றி வருவது போல அப்படின்றது அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஐ திங்க் இந்த உலகத்தில் வேறு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. தட் ஷோஸ் ஹவு மச் யூ லவ் யுவர் அந்த உங்களோட ஒர்க், உங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே, பொதுவாக மக்களையே. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. நிறைய இந்த ஜேர்னியில் நாங்கள் பார்த்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அது பாதியில் விட்டுடுவாங்க. இல்லை நான் இப்போ சக்ஸஸ் பண்ணிட்டேன், லெட் மீ ரிட்டையர் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். இல்லை நோ ரிட்டையரிங், 1 கோடி என் இழக்கு. ஏன்னா இப்போ நான் இந்த வடிவத்தில் இருக்கேன், இப்போ நீங்கள் அந்த வடிவத்தில் இருக்கீங்க. உள்ளே இருக்கிற சோல் ரெண்டுமே ஒன்று தாம்மா. நீங்கள் புரியாமல் இருக்கீங்க, நான் புரிஞ்சுட்டேன். உங்களுக்கு அந்த விஷயத்தில், நாப்கின் விஷயத்தில் நீங்கள் புரியல, நான் புரிஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் புரிய வைக்கணும் தானே. ஆமாம், நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்பீங்க. இந்த ஆனையான் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்பீங்க, சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பீங்க, நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பீங்க, விலை அதிகம்னு கேட்பீங்கன்ட்டு. ஏன்னா நான் அது சொல்கிற கடமை எனக்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது எனக்கு. சோல் வந்து இறைவன், உள்ள 2 பேர் சோலும் ஒன்று தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 10 சாவியாவது கொடுத்து உங்களை ஓப்பன் பண்ணணும். நான் அந்த பூட்டுக்கும் சாவிக்கும் சரியாக போட்டுட்டுலாம் வேலை முடிஞ்சு. இந்த ஆனியான் பற்றி சொல்லும்போது, இந்த ஆனியான்ஸோட அந்த ஒரு நாலேஜ் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கான்னு தெரியல. இந்த ஆனியான்ஸோடைய ஒரு நேச்சுரலான குவாலிட்டி என்ன, அது எப்படி நம்மளை என்ஹான்ஸ் பண்ணுது? ஈஸியாக ஒரு வெங்காயம் வீட்டில் வாங்கிட்டு வந்தால் பாட்டி சொல்லுவாள், காத்தோட்டமாக வெய்யி, பேப்பரை பிரித்து கொட்டி காத்தோட்டமாக வெய்யின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிரித்து உடனே கவரில் கட்டி வைக்காத, அது அப்படியே அழுகி போயிடும், காற்று படணும். ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னா காற்று பட்டா சரியாயிடும். நிறைய பேர் பேண்டேஜ் போடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு. காற்று படட்டும்னு எச்சையை கூட வச்சு இப்படி தொட்டு வைப்பாங்க. என்னன்னா காற்றுல ஒரு மாலிகூல் இருக்குது, அதுக்கு பேர் ஆனையான். அந்த ஆனையான் ஆன்டிபாக்டீரியாவாக வேலை செய்து, அது இப்போ இங்கே இருக்குது. ஏசி ரூமில் கம்மியாக இருக்கும். ஒரு கொற்ற நீர்வீழ்ச்சி, மலைப்பிரதேசம், ஹில்ஸ் ஏரியாலலாம் நிறையா இருக்கும். அங்கே விளையக்கூடிய சில கற்கள், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கற்களில் ஆனையான் குவிந்து இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி அதில் ஆனையானை கேப்சர் பண்ணி அதை ஒரு லேயராக நம்மளோட ஃபெமினைனில் வைக்கிறோம். ஈரம் பட்டால் ஆக்டிவேட் ஆகும். ஒரு பேனா பாயிண்டில் 6000 கவுண்டிங் ஆனையான் இருக்குது. அப்போது ஈரம் படுது, நம்ம பீரியட்ஸில் ஈரம் படுது. அப்போ அதை ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணுன்னா, பிளட்டு வந்து பாக்டீரியா வெளியே வந்துருச்சுன்னா, உள்ளே ஓடுற வரைக்கும் பாடியில் ஒரு சூடு இருக்குது, அது கெட்ட ரத்தமாக மாறாது. வெளியே வந்துருச்சுன்னா கெட்ட ரத்தம். அது 2 மணி நேரத்தில் ஒரு ட்ராப் பிளட்டில் 107 கெட்ட பாக்டீரியா உருவாகும். அது நான் மாற்ற மாட்டேன்ல, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் மாற்றுவேன். நான் மாற்ற மாட்டேன். எனக்கு இன்னும் ஃபுல்லாகட்டும், காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன், நிறையட்டும். அப்போ நிறைய என்ன ஆகுனா, அது பாக்டீரியா ஃபார்ம் ஆகி உள்ளே தான் போகும். அது கண்ணுக்கு தெரியாது. அது ரொம்ப பயங்கரமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும், பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு காற்றோட்டமே இல்லாத கடைசி லேயர் பிளாஸ்டிக். அப்போ நம்ம ஃபெமிலியில் எல்லாமே காற்றோட்டமே இருக்குது. இந்த ஆனையான் உள்ளே போய் அந்த பாக்டீரியாவை கில் பண்ணி அந்த பேட் ஸ்மெல்லையும் தடுத்துரும், பாக்டீரியாவை டெவலப் பண்ணாது, கில் பண்ணிடும். இப்போ இது வந்து சர்டிஃபிகேட்டோட, சான்றிதழோட, ப்ரூஃபோட இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் அடுத்த ப்ரூஃப் என்னென்னா டெஸ்டிமோனியல்ஸ் தான். இப்போ இது வந்து கேட்குறவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், யூஸ் பண்ணாமல் இதை கேட்குறவங்களுக்கு கதை மாதிரி இருக்கும். லட்சக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கே, பேட் ஸ்மெல் இல்லை, வச்சுருக்கிறதே தெரியல, அடிவயிறு வலிக்கல, நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல. அப்போ அது நம்பித்தானே ஆகணும். இந்த பாட்காஸ்ட் நிஜமாக ப்ரொமோஷனல் பாட்காஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ. இட் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். நிஜமாக மேம், நீங்கள் சொன்ன அத்தனையும் நான் உணர்ந்தேன். அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான், இதுதான் வேணும் எனக்கு.
ஃபெமி டு ஃபெமினைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, எப்படி போகுது, என்ன நடந்தது, முன் பின்? நயன்தாரா அவர்கள் வந்ததற்கு முன் பின். நயன்தாரா மேம் வர்றதுக்கு முன்னாடி அதே கோமதி தான், அதே ஃபெமி தான், அதே ப்ராடக்ட் தான். பேர் மாறி இருக்குது, அது நயன்னு. கவர் மாறி இருக்குது, சேம் அதே தான். என்ன மேமோட அந்த எனர்ஜி, அவங்கள எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒரு செலிப்ரிட்டி அவங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் வாங்கணும் இல்லையா, யூஸ் பண்ணணும் இல்லையா. எனக்கு நயன் மேம் தெரியும், ஓ நயன் மேம் நாப்கினா அப்படி தான் சொல்லுவாங்க கேட்டாங்கன்னா. தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு. ஆனால் அனுபவமாக மாறி இருக்கான்னா கொஞ்சம் பேருக்கு மாறி இருக்கு, கொஞ்சம் பேர் இன்னும் வருவாங்க. நம்ம காத்திருப்போம். இவ்வளோ நாள் காத்திருந்தோம். ஓகே, நிச்சயமாக காத்திருப்போம். இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் நிறைய அழகான கதைகள் நீங்கள் சொன்னீங்க. எல்லா கதைகள், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நிஜமாக நீங்கள் அந்த நாப்கினை கடவுளோட அப்படியே இணை வைத்து அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க பாருங்கள். இன்றைக்கி எனக்கு இந்த சோலுக்கு உங்ககிட்ட இருந்து நான் டேக்அவே எடுத்துக்கிறது அது. செய்யும் தொழிலே தெய்வம். அது எந்த அளவுக்கு லவ் பண்ணால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவங்கள அந்த அட்ராக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட அந்த O2 அட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு அழகான ஒரு தருணம். எனக்கு ஒன்றே தான், ஒரு டேக்அவே மெசேஜ் ஃபார் உமன்ஸ் டே. பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி உமன்ஸ் டே ஸ்பெஷல். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த உமன்ஸ் டே March 8 அப்படி கொண்டாடுறாங்களே, உலக மகளிர் தினம்னு. ஒவ்வொரு நாளுமே கொண்டாட்டத்துக்கு உண்டான நாள் தான். அதுதான் ஹாப்பி டே எவ்ரி டே. ஸோ அது ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக கொண்டாடணும். ஆண்கள் கொண்டாடணும். பெண் இங்கே தான் இருக்கீங்க தலைவி. நிறைய பேர் எனக்கு அதான் தோணும், அந்த ஒரு நாள் பெண்களுக்காக நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ரூமில் எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வச்சு பெண்ணுக்காக. சரிப்பா, பெண்ணை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? புரிஞ்சுக்க வேண்டியவங்க ஆண்கள் தானேன்னு தோணும். சொல்லுங்க மேம், அகைன் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. March 8 ஒரு மல்ட்டியாக இருந்து ஒரு குடும்பத்தை தூக்கின்னு, ஒரு பெண்கிறவ ஒரு பெரிய ஆதாரமான சக்தி. ஆணும் பவர் ஒன்றில் அவங்க தான். அவங்க நம்மளை கொண்டாட நம்ம இன்னும் மிளிர ஆரம்பிப்போம், இன்னும் ஜொலிக்க ஆரம்பிப்போம். March 8 உமனுக்கான நாள். ஆண்கள் அனைவரும் எங்களை கொண்டாடுங்கள். நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறோம். நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறோம். தேங்க்யூ மேம். இந்த 1 கோடி கர்ப்பப்பை அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த 1 கோடி பெண்ணின் கர்ப்பப்பையும் நலமாக இருக்க வேண்டும். அவங்க கர்ப்பப்பையோடயே இருக்கணும். உலகத்தில் கூடிய எல்லா பெண்களும் வந்து எடுக்க வேண்டியது முடியவோ நகத்தையோ நம்ம அகற்றலாம். கண்டிப்பாக கர்ப்பப்பையை இல்லை, அவசரம்னு வந்தால் உயிருக்குன்னு ஆபத்து வரும் பொழுதில் மட்டும் அதை நம்ம பண்ணலாமே தவிர மற்ற நேரங்கள் அதில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு அழகான விஷயம் இருக்குது பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைவான ஒரு பாட்காஸ்ட். உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூம்மா. பெண்ணையும் காக்க வேண்டும், மண்ணையும் காக்க வேண்டும், தாய்மையை போற்ற வேண்டும். அதுதான் எங்களோட ஸ்லோகனே. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.